ஊட்டியில் நீங்கள் எத்தனை தான் ஃபுட்டு சாப்பிட்டீங்கனாலும் அந்த சோயா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்றது டேஸ்ட்டே தனி தான். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். இது வந்து காந்தலூரில் இருக்கிற இந்த கடை ஜிகே ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லி அண்ணன் ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர ஆளுங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. நீங்களும் இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோலேயே அவரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுக்கு அட்ரஸ் தெரியலனா அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ரெகுலராக இங்கே எக்கச்சக்கமாக வர ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் சோயாங்கிறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, புரோட்டீன் அதிகமானது. நிறைய பேர் மாமிசத்தில் தான் புரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, வெஜிடபிளில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது சோயா ஒன்று மட்டும்தான். அதனால் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ணங்கிட்ட காரம் கம்மியாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கேட்டிருந்தோம். சூப்பராக போட்டு கொடுத்தாரு. எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நாங்கள் அதை வந்து பார்சலாக வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் கொண்டாந்து சாப்பிட்டோம். வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களுக்கு வந்து சூடு அப்படியே இருந்தது. அந்தளவுக்கு நான் சொன்ன உடனே தான் அவர் ஸ்பீடாக போட்டு கொடுக்குறாரு நமக்கு. சோயாவில் இது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ புதுசாக ப்ரீமியம் சங்க்ஸ்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் சேம் ப்ரோட்டீன் லெவல் இருக்கிறது தான் சக்தி குரூப்பில் ஏபிடி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். கூடிய சீக்கிரமே அந்த கம்பெனிக்காரங்க அந்த பவுச் பேசிஸில் வந்து இந்தியா ஃபுல்லாக அதை லான்ச் பண்ண போகிறாங்க. உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அது நம்ம அவ்வளோதான். இது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பசங்க நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. ரெகுலராக இங்கே ஊட்டிக்கு வந்தாலே சோயா சாப்பிட்டு தான் ஆகணும்.